சீனால தயாரிக்கிற ப்ராடக்ட் தான் போலியா இருக்குன்னு பார்த்தா இந்த விஷயம்லாம் கூட போலியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமா இருக்கு இந்த விஷயத்த கேட்கும்போது. அப்படி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் நம்ம காலேஜ் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம்னு வைங்களேன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போறோம் அப்படின்னா இந்த கேள்வி மட்டும் மறக்காம எல்லாருமே கேட்டுருவாங்க. நான் மட்டும் இல்ல, எல்லா நாட்டிலுமே இப்படிதான் ஒரு பிரச்சனை இருக்கான். என்ன அப்படின்னா, நீங்க என்ன படிச்சு முடிச்சிருக்கீங்க, காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டீங்களா, என்ன வேலைக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க. ஒரு வேலை நம்ம படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகலன்னு வைங்க, அவங்க கிட்ட சொல்றதுக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்மளுக்கு மட்டும் இல்லாம சீனாவிலயும் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதுக்கு இந்த கேள்வியில இருந்து தப்பிக்கணும் விதமா அவங்களுக்கு ஒரு யோசனை இருக்கு. என்னடா எல்லாரும் இதையே கேள்வியே கேட்டுட்டே இருக்காங்க, இந்த கேள்வியில இருந்து எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு யோசனை பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வேலைக்கும் போக கூடாது, ஆனா வேலை செய்யறோம்னு மத்தவங்கள நம்பவும் வைக்கணும். அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு இவங்க ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க. இது கேட்கும்போது சுவாரஸ்யமா தான் இருக்கு. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம வேலைக்கும் போக கூடாது, ஆனா மத்தவங்களுக்கு நம்ம வேலை செய்யறோம்னு காட்டிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பில்டிங்கை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு வாடகைக்கு எடுத்துக்கிறாங்க. அதுல வேலை செய்யற மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அதாவது ஒரு கம்பெனி உருவாக்கி அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு போட்டோ ஷூட் மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதாவது இப்ப நம்ம யாராவது வேலை செய்யறோம்னு கேட்டா இந்த வீடியோ அனுப்பிச்சிடுவாங்களாம். அந்த மாதிரி வேலை செய்யல, ஆனா வேலை செய்யற மாதிரி நடிக்கிறாங்க. அதுவுமே நீங்க எம்ப்ளாயா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு அமௌண்ட், பாஸா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க. ஏன் அப்படின்னா எம்ப்ளாயோட பாஸோட அமௌண்ட் வேற லெவல் இல்லையா? அதனால எம்ப்ளாய்க்கு ஒரு அமௌண்ட்டோ பாஸுக்கு ஒரு அமௌண்ட்டோ வாங்குறாங்களாம். அப்படி ஒரு நாள்ல அந்த கம்பெனில வேலை செய்யற மாதிரி நடிக்கிறதுக்கு எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி வாடகை எடுத்துக்குவாங்க இல்லையா, அது எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னா 365 ரூபாய் வாங்குறாங்களாம் அந்த ஒரு நாள் வாடகைக்கு மட்டும். இப்படி சீனாவில இருக்கவங்க இப்படி எங்கெங்க வேலைக்கு பாக்குறீங்க, எப்படிங்க சம்பளம் அப்படிங்கிற கேள்வியில இருந்து நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஐடியாவை யோசனை பண்ணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா செயல்படுத்திருக்காங்க. பரவாயில்ல, இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்கு, யாரா இவங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இந்த விஷயம்லாம் இப்படி பண்ணும்போது.